ஆந்திராவை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் அம்பத்தி ராயுடு தன்னோட ஐபிஎல் பயணத்தை மும்பை இந்தியன்ஸ் அணில ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால இந்தியாவுக்காகவும் அறிமுகமான அவரு ஆரம்பத்துல சுமாரா செயல்பட்டதால மறுபடியும் வாய்ப்பு வரல. அதை தொடர்ந்து 2018 சீசன்ல சென்னை அணிக்காக வாங்கப்பட்டு அபாரமா செயல்பட்ட அவரு மறுபடியும் இந்திய அணில கம்பேக் கொடுத்து 2019 உலகக்கோப்பையில விளையாட தகுதியானவரா தயாரா இருந்தாரு. இருந்தாலும் கடைசி நேரத்துல விஜய் சங்கரை தேர்வு செஞ்சு தன்னை கழட்டு விட்டதால ஏமாற்றம் அடைஞ்ச ராயுடு 33 வயசுலேயே சர்வதேச கிரிக்கெட்ல ஓய்வு பெறுவதா அதிரடியான முடிவை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல் தொடர்ல தொடர்ந்து விளையாடி வந்த அவரு 2023 சீசன்ல ஓரளவு நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தி சென்னை 5வது கோப்பையா வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கண்ணீர் மல்க ஓய்வு பெற்றாரு. அந்த நிலைமையில ஓய்வுக்கு பின்னாடி அடுத்ததா தன்னோட பயணத்தை அரசியல்ல கடந்த வாரம் ராயுடு துவங்கினாரு. குறிப்பா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான கட்சியில இணைஞ்ச அவரு இனிமேல் அரசியல்ல ஈடுபட போறதா அறிவிச்சாரு. இந்த நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் அணி நிர்வகிக்கிற எம்ஐ எமிரேட்ஸ் அணிக்காக விளையாட போறதா ராயுடு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஐக்கிய அரபு நாடுகள்ல லாஸ்ட் இயர் முதல் முறையா துவங்கப்பட்ட ILT20 எனப்படுற அந்த தொடரோட 2வது சீசன் வர ஜனவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அந்த தொடர்ல எம்ஐ எமிரேட்ஸ் அணிக்காக விளையாட ராயுடு தற்போது அறிவிச்சிருக்காரு. கடந்த 2009 இருந்து 2017 வரையிலான காலகட்டங்கள்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ராயுடு விக்கெட் கீப்பரா விளையாடினாரு. அந்த வகையில சென்னைக்காக விளையாடி ஓய்வு பெற்ற அவரு தற்போது எம்ஐ அணிக்காக துபாயில விளையாட போறது மும்பை ரசிகர்கள் கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா அதனால அரசியல்ல இப்போ கவனம் செலுத்த முடியாது அப்படின்றதால கட்சியிலிருந்து விலகிறதாவும் ராயுடு ட்விட்டர்ல அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது பத்தி தன்னோட ட்விட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, OSRCB கட்சியிலிருந்து நான் விலகிறேன், அதனால அரசியல்ல இருந்து சிறிது காலம் நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்றத தெரிவிக்க விரும்புறேன். அடுத்த நடவடிக்கை குறித்து உரிய நேரத்துல தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.